வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாம் ஒட்டு கத்திரிக்காய் வளர்ப்பை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த கத்திரி செடி வரி கத்திரிக்காய், இதில் விசேஷம் என்ன அப்படின்னாக்க இதை ஒட்டு கொடுத்துருக்காங்க. சுண்டைக்காய் செடியில் அந்த அடியில் இருக்கிறது சுண்டைக்காய தண்டு, அதுக்கு மேலே இந்த கத்திரிக்கண்ணை ஒட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒட்டு நல்லா தெரியுது. இது ரொம்ப நல்லா காய்க்குமா. இதை 20 லிட்டர் தொட்டியில் வச்சு பாதுகாக்கணும். ரொம்ப 2 வருஷத்துக்கு கூட காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இப்போ இந்த ஒட்டு கத்திரிக்காய் செடி பெருசாக வளர்ந்துருச்சுங்க. வளர்ந்ததோடு மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய செடி பாருங்கள். இந்த செடி 4 அடி 4.5 அடி உயரம் இருக்குது. பல கிளைகள் விட்டு நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு. எவ்வளவு கத்திரிக்காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது. ஒரே செடியில் ஒரு 11 காய்க்கு மேலே இருக்குது. இந்த ஒட்டு கத்திரிக்காயோட சிறப்பு என்ன அப்படின்னு நாம் பார்த்தோன்னாக்க, இந்த கத்திரிக்காய் செடி எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஈரம் இருந்தாலும் அழுகி போகாது, வேரழுகல் நோய் வராது. அதோட கூட வறட்சியையும் தாங்கி இது வளரும். அடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் பூச்சி தாக்குதல்களும் அவ்வளோவா இருக்காது. இது பாருங்கள், இந்த இலையெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாருங்கள். ஆனால் பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் செடி, இது வேறு சாதாரண கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக பூச்சி தாக்குனதுனால நான் செடியவே இலைகளையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் இவ்வளோ தூரம் இதில் மாவு பூச்சி கூட இலைப்பேன் கூட இந்த ஒட்டு செடி நமக்கு பாதிப்பு அடையாமல் இருக்குது. இவ்வளோ காய்களை காய்ச்சிக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து காய்க்கும். இந்த ஒட்டு செடியோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சுண்டைக்காய் செடியில் ஒட்டு கட்டியிருக்காங்க கத்திரிக்காய் செடியை. இதுக்கு பேர் வரி கத்திரிக்காய். இதுக்கு நல்ல டிமாண்டு இருக்குது கேரளாவில். இந்த கண்ணை நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இதுதான் தூர் ஒட்டு கட்டின இடம். இந்த ஒட்டு கட்டின இடத்துல இந்த இடம் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் அவங்க ஒட்டு கட்டியிருக்காங்க. இது சுண்டைக்காய் செடி, இது கத்திரிக்காய் செடி, இது கத்திரிக்காய் செடி, இது கத்திரிக்காய் செடி, இது தூர் சுண்டைக்காய் செடி. இந்த சுண்டைக்காய் செடி எல்லா விதமான ஹார்ட்ஷிப், அதாவது கஷ்டங்களையும் தாங்கி வளரக்கூடியதுனால இப்படி செய்கிறாங்க. இந்த கண்ணை நாம் கர்நாடகாவில் இருக்க ராய்ச்சூர்லேருந்து வாங்கினோம் அல்லது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கினோம். அது ஆர்டர் கொடுத்து 90 நாள் கழித்து தான் நமக்கு தருவாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் ஒட்டு கத்திரிக்காய் செடி தான். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் கண்காட்சியிலேருந்து 2 செடி வாங்கினேன் அப்படின்ட்டு. நம்ம காயோடு இருக்கிற ஒரு செடியை பார்த்தோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னாக்கா, இதில் ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த செடியில் கத்திரிக்காய் செடியும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இது சுண்டைக்காய் செடி. இந்த செடி பாருங்கள், சுண்டைக்காய் செடி. இதை எப்படி சுண்டைக்காய் செடின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இலையை பாருங்கள், இலையோட அமைப்பை. கத்திரிக்காய் செடி இலை அமைப்பில் இல்லை, இது வேறு இலை அமைப்பில் இருக்குது. ஆரம்பத்தில் நான் என்ன நினச்சேன்னா, நல்லா பெருசாக இலையெல்லாம் வருதே, இந்த செடியில் நிறையா கத்திரிக்காய் காய்க்கும் போல் இருக்கே அப்படின்ட்டு. இப்போ கடைசியில் பார்க்க போனால் இந்த சுண்டைக்காய் செடியை பாருங்கள். இங்கே பாருங்கள், சுண்டைக்காய் பூ வச்சுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆகட்டும், இது காய்ச்சோன்னே சுண்டைக்காயவே காட்டுறேன். இந்த சுண்டைக்காய் செடியில் கொத்து கொத்தாக சுண்டைக்காய் பூ வச்சுருக்கு. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இடங்களில் இது வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா, இது ஓரளவு ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த நுனிலையும் பூ வச்சுருக்கு பாருங்கள். இந்த இங்கே பூவு, சுண்டைக்காய் செடி பூவு இருக்குது. ஆக ஒரே செடியில் 2 விதமான காய் காய்க்க போகுது நம்ம தோட்டத்தில். இதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு காரணம், இங்கே எப்போவுமே சொல்லுவாங்க, ஒட்டு கட்டினாக்க தாய் செடியை மண்ணுக்கும் கீழே தான் வைக்கணும் அப்படின்ட்டு. இதை நான் எப்படி வச்சு வளர்த்தேன்னு தெரியல. ஆனால் ஆரம்பத்துலலாம் கத்திரிக்காய் செடி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 2 செடியுமே ரொம்ப சொணக்கமாக ஆயிடுச்சு. அப்படி சொணக்கமாக ஆகும் பொழுது நான் தொட்டி மாற்றினேன். 2யுமே பெரிய தொட்டிக்கு மாற்றினேன்.
அவங்க கன்று கொடுத்தவங்களே சொன்னாங்க நீங்கள் 20 லிட்டர் தொட்டியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்து சாதாரண 12x12 க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். ஆக செடிகள் ஓரளவு வளர்ந்த பிறகு சொனங்கிருச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாலையும், இன்னொரு செடி பார்த்தோம் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு பெரிய க்ரோ பேக்லேயும், முள்ளங்கி வளர்க்குற க்ரோ பேக்லேயும் வச்சேன். அப்படி வைக்கும் பொழுது ஏதோ மண்ணுக்குள்ளே நான் இந்த செடியை வச்சதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போல இருக்குது. ஆக இதில் வந்து சுண்டக்காய் செடியும் வளருது, கத்தரி செடியும் வளருது. ரெண்டும் வளர்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு லாபம்தான். எங்கள் வீட்டில் முதல்ல இருந்த சுண்டக்காய் செடி காய்ப்பு ஓய்ஞ்சு போய் கட் பண்ணி போட்டுட்டோம், ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு. இப்போ அடுத்து ஒரு சுண்டக்காய் செடி வருது, நமக்கு லாபம்தான். ஆக இந்த ஒட்டு கத்திரிக்காய் 2 வருஷத்துக்கு காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த காய். பார்த்திங்கன்னா இன்னும் கூட பெருசாக வரும், நம்ம பார்த்ததை விட கூட பெருசாக வரும். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் 2 கத்திரிக்காயும் பார்க்குறோம். இந்த கத்திரிக்காய் சுவையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது பாருங்கள், பார்த்தா கல்லாக இருக்குது. ஆனால் உண்மையிலே இதை வந்து நாம் கட் பண்ணோன்னா விதை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதுக்குள்ளே அப்படியே சதைப்பிடிப்பாக இருக்குது. குழம்புல போட்டோம்னாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு வறுவல், பொரியல், அப்புறம் மட்டன் கூட போட்டு வச்சோன்னாலும், எப்படி எந்த ப்ரிப்பரேஷன் செஞ்சாலுமே கூட இந்த கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கத்திரிக்காய்க்கு கேரளாவில் ரொம்ப டிமாண்டு ஜாஸ்தி. அதோட கூட இந்த செடி அதிக தண்ணியையும் தாங்கிக்கும், அதிக வறட்சியவும் தாங்கிக்கும், பூச்சி தொந்தரவும் இதுக்கு கம்மி. அதனால் இந்த மாதிரி ஒரு நவீன தொழில்நுட்பத்தில் நம்ம வந்துட்டு எதிர்காலத்தில் விவசாயத்தை மாற்றி கொண்டு போகிறது தான் நவீன தொழில்நுட்பம். அப்படிங்கும் பொழுது மரபு மாற்றம்லாம் கிடையாது. இது இயற்கை உரங்களை தான் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிச்சன் வேஸ்ட்டு தான் கொடுப்போம், மண்புழு உரம் கொடுப்போம். இப்போ கூட பாருங்கள், வெங்காயத்தோடெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு வந்துட்டு இயற்கையாக உரம் தான், இயற்கையான பூச்சி விரட்டி தான் நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணுறத கொடுக்குறோம். ஆகவே நமக்கு வந்து இந்த மாதிரி அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நாம் தேர்ந்தெடுத்து வளர்த்தோன்னா நமது தேவைகளும் நல்ல விதமாக பூர்த்தி ஆகும். நமக்கும் வந்துட்டு பூச்சி தொந்தரவு, அடுத்து இந்த ரசாயன உரங்கள்னால் வரக்கூடிய அந்த மற்ற தொந்தரவுகள்லாம் இல்லாமல் நல்ல சுகமான வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.